பிரித்தானியா விதித்துள்ள தடையினை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் தனது அரசியலினை கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றாரா? அது மட்டுமில்லாமல் வசந்த கருணாகொட அவர்கள் இந்த பிரித்தானியின் தடை உத்தரவு தொடர்பாக தன்னுடைய கருத்தினை சொல்லியிருக்கிறார். அது என்ன கருத்து என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்து பாருங்க. ரைட். இதற்கு முதல்ல நாங்க போட்ட வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், ஜெகத் ஜெயசூரிய, கருணாமான், சவேந்திர சில்வா மற்றும் வசந்த கருணாகொட இந்த 4 நபர்களுக்கும் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதிச்சிருக்குது. அந்த தடை விதித்தது தொடர்பான ஒரு வீடியோ வந்து நாங்க எங்க சேனல்ல இதுக்கு முன்ன போட்ட வீடியோல வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாருங்க. ரைட். இப்ப அந்த 4 நபர்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் வசந்த கருணாகொட அவர்கள். இவர் முன்னாள் கடற்படை தளபதி. உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்துல இவர் தான் கடற்படை தளபதி. அப்ப இவர் மீதும் அந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப இவர் இந்த தடை தொடர்பாக தன்னுடைய கருத்தினை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அது என்ன மாதிரியான விடயம் என்று சொன்னா, பிரிட்டன் தனது கடந்த கால நடவடிக்கைகளுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றும், காசா, சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியா போன்ற உலக மோதல்கள் குறித்து மௌனமாக இருந்தது ஏன் என்று சொல்லியும் கேட்டிருக்கிறார். அதாவது இந்த 4 நபர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை எது தொடர்பாகன்னு சொன்னா, மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக. அதாவது மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பாக இருந்த சொல்லப்பட்டுதான் இந்த 4 நபர்கள் மீதும் அந்த தடையானது விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உலகத்துல வந்து நம்ம பார்த்தோம் நிறைய நாட்டுல வந்து உள்நாட்டு போர்லாம் நடைபெற்றிருக்குது. நிறைய இடத்துல வந்து பிரச்சனை போய் கொண்டுதான் இருக்குது இன்னமும். அப்ப அந்த வகையில காசா, சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியா போன்ற உலகம் நாடுகள்ல வந்து மோதல்கள் நடைபெற்று கொண்டிருந்த போது இது குறித்து மௌனமாக இருந்தது ஏன் என்று சொல்லி பிரிட்டனிடம் வந்து கேட்டிருக்கு. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகள் விடுதலை புலிகளின் அனுதாபிகள் செயற்பட்டு வருவதாகவும், இது போன்ற நாடுகள்ல வந்து விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் செயற்பட்டு வருவதாகவும், இலங்கையில் தனி நாடு ஒன்றை உருவாக்கும் இலக்கை நோக்காக செயற்படுத்துவதாகவும் வசந்த கருணாகர் அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இலங்கையில வந்து தனி நாடு ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக செயற்பட்டு வருவதாக. அதாவது யாரு? ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படுபவர்கள் இலங்கையில தனிநாடு ஒன்றை உருவாக்குவதற்காக முயற்சி செய்வதாக வந்து இவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னா, முன்னாள் மனித உரிமைகள் வழக்கறிஞரான பிரித்தானிய பிரதமர் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக இந்த பிரச்சனையை பயன்படுத்துகிறார் என்று, இது மிகவும் நியாயமற்றது சொல்லி, என்னதான் இது மிகவும் நியாயமற்றதாம் என்று சொல்லி வசந்த கருணாகர அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்த இன்னொரு சொல்லி என்னன்னு சொன்னா, இதேவேளை பொருளாதார தடைகளுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமாறும், பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவ தலைவர்களுக்கு பக்கபலமாக நிற்குமாறும் இலங்கை அரசாங்கத்தை வந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வசந்த கருணாகர அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த 4 நபர்கள் மீதும் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, மனித உரிமை மீறல்கள். இந்த மனித உரிமை மீறல்கள் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்குன்னு சொன்னா, சட்டத்துக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை சம்பவங்கள். இந்த சம்பவங்கள், இந்த விடயங்கள் உள்ளடக்கலாகத்தான் இந்த மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டு வந்து இவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கு. அதாவது மனித உரிமை மீறல்கள் அல்லது அந்த மீறல்களுக்கு பொறுப்பாக இருந்த சொல்லிதான் இந்த 4 நபர்கள் மீதும் பிரித்தானியாவானது தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இந்த 4 பேரும், இந்த 4 நபர்களும் யாரு? சவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூரிய, கருணாமான், வசந்த கருணாகொட, இந்த 4 நபர்களும் அந்த உள்நாட்டு போரின் போது முக்கியமான இராணுவ தளபதிகளாகவும் அரசாங்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருந்த நேரத்துல, அந்த நேரம் ஜனாதிபதியா இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முன் வந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் என்னன்னு சொன்னா, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த டைமை வந்து அவருக்கு சார்பா வந்து பயன்படுத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து காட்டுது. ஏன்னு சொன்னா, இந்த டைம்ல வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த உள்நாட்டு போர்ல பங்கு பெற்றிய வீரர்களுக்கு சார்பாகவும் அந்த தளபதிகளுக்கு சார்பாக வந்து கதைக்கிறேன். அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறேன். என்ன மாதிரி விஷயம்னு சொன்னா, அந்த நேரத்தில் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்துல தான் ஜனாதிபதியாக இருந்ததாகவும், தான் வழங்கிய உத்தரவின் பேரில் தான் அவர்கள் செயற்பட்டதாகும். அதாவது அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தான் முழு பொறுப்பு என்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லி அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது போல ஒரு விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறார் யாரு? மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். இப்ப பார்த்தோம்னு சொன்னா, நாட்டுல ஏற்கனவே என்பிபி கவர்மெண்ட் ஆட்சியில வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த டைம்ல
இலங்கையில இருந்த முக்கியமான 3 அரசாங்கத்தின் 3 தளபதிகள் உட்பட கருணாமன் அவர்கள் இந்த 4 பேருக்கும் பிரித்தானியாவானது இப்படி ஒரு தடையை வந்து விதிச்சிருப்பதை இவர்கள் அதாவது எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் வந்து என்பிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பாவிக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவலை உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.